Hey, hello everyone, welcome back to our channel. Let's wait for 1 more minute for others to join and then we will start our session. Hmm. So, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நேத்து அதுக்கடுத்து லாஸ்ட் 3 days செஷன்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. Until I will sort it based on the companies Amazon and Zoho. Apply filters. So difficulty level for us it should be easy. Okay. இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம்? So yesterday we have done sliding window problem and then bit magic. Now நம்ம வந்து இன்னைக்கு எது ஸ்டார்ட் பண்ணலாம்? Can we start? Arrays வந்து நம்ம கொஞ்சம் பார்த்திருக்கோம். So அதனால arrays போலாமா? Can we go with arrays? So arrays problem start பண்ணலாங்களா? Array leaders நம்ம already பார்த்துட்டோம். Duplicates in a limited range and all, move all zeros to end and all நம்ம வந்து பார்த்துட்டோம். So can we start with arrays? Okay, reverse an array. So reverse an array அப்படின்னா you are given an array of integers, you have to reverse the array. The element should be 1 2 3 4 5 இருக்கு. அதை வந்து நம்ம எப்படி மாத்துறோம் அப்படின்னா 3 4 5 2 1 1 4 1 second 1 4 3 1 4 3 2 6 5 இருக்கு. அதை வந்து நம்ம அப்படியே ரிவர்ஸா மாத்துறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா it is going to return void. அப்ப நம்ம நார்மலா எப்படி கோடு போடுவோம்? For int I which is equal to array dot length minus 1, I வந்து greater than or equal to 0, I வந்து minus minus. After this it should be system dot out dot println print of arr of I plus space. ஓகேங்களா? இப்படிதான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். Let's see. Your output is 4321 Why? ARR of I தான் நான் வந்து இது பண்றேன். அப்புறம் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஆனா ஏன் வந்து 1 2 3 4 வருது? So why it is coming? Anyone has any idea? No one knows why it is happening. So first வந்து அவங்க வந்து ஆல்ரெடி பிரிண்ட் பண்றதுக்கு something they have written, maybe updated in array. Yes. ஸோ அரே வந்து அப்டேட் பண்ணோம். நம்ம வந்து இது வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்காக ரிவர்ஸ் பண்ணுறதுனா நம்ம நார்மலாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேர்ன் பண்ணலைன்னா எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். ஸோ வந்து சப்மிஷன் சம்ஹவ் பிஹைண்ட் த சீன் ஏதோ எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 அப்படின்னு இருக்குன்னா நம்மளோட அவுட்புட் 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஆனா நான் என் அரேவை ஆஸ் அ ஹோலா நான் ரிவர்ஸ் பண்ணணும். நார்மலா நீங்க வந்து எப்படி சொல்றது,
இப்போ நான் வந்து இப்போ why I was doing it in this way அப்படின்னா நம்ம நார்மலாக ரிவர்ஸ் பண்ணணும்னா இப்படி தான் பண்ணுவோம் வித்தவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அவங்க அந்த அரேலேயே அப்டேட் பண்ணுற காட்டிக்கு நம்மளோடது 4321 அப்படின்றது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் வந்து திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி வாட் வி வாண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கமெண்ட் பண்ணிட்டு as we know data structures and all, so first வந்து நம்ம ஒரு pointer set பண்ணலாம் int left which is equal to 0 and then வந்து int right அப்படின்றது எங்க வைக்க போறோம் அப்படின்னா which is equal to array dot length -1. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to swap this two variables. அதே அரேல தான் இருக்க போறேன், ஆனா வந்து எலிமெண்ட்ஸை ஸ்வாப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்வாப் பண்ண போறோம். ஸோ இதுல எங்கேயுமே வந்து நம்ம வேற எங்கேயுமே சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. the same array we are going to keep. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், ஒரு கண்டிஷன் எழுதிக்கணும். இட் ஷுட் ப்ராசஸ் இன் அ லூப்பிங் மேனர். ஸோ நான் வந்து கண்டிஷன் எழுதிட்டு while லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து மீட் பண்ணிக்க கூடாது, அது வரைக்கும் நான் வந்து ப்ராசஸ் பண்ணணும். while லெஃப்ட் வந்து லெஸ் தேன் ரைட்டாக இருக்கிற வரைக்கும் நான் போகணும். அண்ட் தென் ஐ வாண்ட் டு do like int temp which is equal to arr of left and then வந்து arr of left which is equal to arr of right and then arr of right நான் வந்து என்ன வேல்யூ செட் பண்ண போறேன், I am going to provide the temp value. arr of right which is equal to temp ன்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, இங்க வந்து நான் செமிகோலன் மிஸ் பண்ணிட்டேன், தேங்க்ஸ் ஃபார் பாயிண்டிங் அவுட். ஆஃப்டர் திஸ் நான் ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட்டையும் ரைட்டையும் நான் என்ன பண்ணணும்னா ஐ வாண்ட் டு மூவ் ஒன் ஸ்டெப் அஹெட். லெஃப்ட்டை ஒன் ஸ்டெப் மூவ் பண்ணணும், ரைட்டை வந்து ஒன் ஸ்டெப் பேக்வேர்டாக நம்ம வந்து மூவ் பண்ணணும். தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் டியூட்டி. இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம்னா நான் வந்து என் அரேவையே தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவன்ட் மேட் சேஞ்சஸ் எனிவேர். அண்ட் தென் வந்து நான் இந்த மாதிரி பண்ணும்போது the loop is going to be order of n, அதாவது length of an array வரைக்கும் போகும். ஆனால் நான் இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணும்போது the order should be, time complexity is going to be half. ஸோ அதனால தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். அண்ட் I am going to submit this. See, everything got a success. இப்போ இது வந்து நான் உங்களுக்கு ஒரு அரேல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் இஸ் ஆன் 0th பொசிஷன். ஓகே ஃபைன். ரைட் வந்து இங்கே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், டெம்புக்கு லெஃப்டோட வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா டெம்ப் விச் இஸ் ஈக்குவல் டு 1. அண்ட் தென் அரே ஆஃப் ரைட்டுக்கு நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், அரே ஆஃப் லெஃப்ட்டுக்கு நான் வந்து ரைட்டோட வேல்யூ அசைன் பண்ணிடுறேன் 5. தென் வந்து அரே ஆஃப் ரைட் விச் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் அப்படிங்கும்போது இந்த இடத்துல எனக்கு டெம்போட வேல்யூ 1ன்றது அசைன் ஆகிடும். ஸோ ஐ ஹவ் ஸ்வாப்ட் இட். இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். இங்கே வந்து 6ன்னு மாறும் அண்ட் தென் நம்ம வந்து 4ன்னு வச்சுருப்போம். ஸோ 4ன்றது மாறிடும். தென் we will be going to have 2 and then here it is 3. This is how it is working. Okay, so don't blindly go with for loop always. Most of the times வந்து if it is possible நீங்க வந்து 2 pointer போலாம். 2 pointer will help on this. ஓகேங்களா? ஓகே, 2026 BE ஃப்ரெஷருக்கு ஓப்பனிங் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேங்க. மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸை யாருமே வந்து ஆர்கனைசேஷன் ரெஃபரல் மூலமாக எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து they have a certain rules, right? ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் they are going to recruit the candidates through campus only. But I will check and let you know. Okay, next problem. Minimum distance in an array. Okay, so reverse an array. Anyone has any doubts? I think no. So let's move on to the minimum distance in an array. Minimum distance in an array அப்படிங்கிறது you are given an array.
find the minimum index based on the distance between two different axes x and y க்கு x உம் y உம் கொடுத்திருப்பாங்க. அந்த x and y க்கு நடுவுல இருக்கிற minimum you need to find the minimum index between the two x and y. Return -1 if either x or y does not exist in the array. Okay. Okay, sure, I will let you know. So, x இருக்கு, y இருக்கு, x-க்கும் y-க்கும் இருக்கிற minimum index based distance நான் வந்து find பண்ணணும். If any of this x or y ரெண்டுல ஏதோ ஒன்று இல்ல அப்படினாலும் I need to return -1. அப்ப நான் என்ன பண்றேன்னா, first, previous which is equal to -1 சொல்லி கொடுத்துடலாம். Into previous which is equal to -1 and then வந்து I need to set a variable int minimum distance which is equal to minimum distance is equal to minimum கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்பயுமே வந்து integer dot maximum value கொடுப்போம் இல்லையா? So integer dot max underscore value. Okay, maximum value நான் செட் பண்ணிட்டேன். Then இப்போ நான் என்ன பண்ணுனா அரே I 0ல இருந்து நான் எங்க வரைக்கும் போகணும், அரேயோட லென்த் வரைக்கும் நான் போகணும். For int I which is equal to 0, I வந்து less than array dot length, arr dot length, I plus plus. ஓகேங்களா? After this நான் என்ன பண்ணுனா, இப்போ அரேயோட I x-ஆவோ y-ஆவோ இருக்கான்னு நான் சொல்லி செக் பண்ணும். If because the question is minimum index based distance நான் வந்து form பண்ணணும் அப்படின்னா if arr of I which is equal to x அப்படி இல்லைன்னா arr of I which is equal to y. ஓகேவா? ரெண்டுல ஏதோ ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இப்போ நான் வந்து அரேயோட x-ஆவோ y-ஆவோ இருந்துச்சுன்னா I will come inside this. இப்போ நான் இங்க என்ன செக் பண்ணணும்னா if previous which is not equal to -1, okay, and arr of previous which is not equal to arr of I. ஓகேங்களா? ஓகே, இப்போ again இன்சைட்ல நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணிட்டு again I am coming inside. ஓகே, இங்க வந்து நான் என்ன பண்ணணும்னா I need to give some space for clarification. Okay, then again நான் என்ன பண்ணும், if it so நான் வந்து minimum distance இருக்கு இல்லையா, நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, minimum distance which is equal to math dot min of minimum distance and minimum distance को I minus previous को நம்ம வந்து செக் பண்ணி minimum distance கொடுக்கணும். If not, இப்போ இந்த கண்டிஷனுக்குள்ள வரல அப்படின்னா நான் ப்ரீவியஸை வந்து ஐயா செட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் திஸ் வாட் I need to do, I want to return minimum distance which is equal to integer dot max value ஆவே இருந்துச்சு அப்படின்னா, see நம்ம ஆல்ரெடி போட்ட சம்ல இருந்து எல்லா ப்ராப்ளம்க்குமே நம்ம இங்க வந்து டெர்னரி ஆப்ரேஷன் செட் பண்றோம். ஏன் அப்படின்னா நான் தனியா இஃப் மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து -1 இருந்துச்சுன்னா ஆர் எல்ஸ் மேக்ஸிமம் வேல்யூவா இருந்துச்சுன்னா நான் வந்து -1 ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கறத நான் வந்து இஃப் எல்ஸ்ல செக் பண்ணல. ஐ வாஸ் செக்கிங் இட் இன் த வே ஆஃப் டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ நீங்களும் வந்து மோஸ்ட்லி வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். Okay, I am doing compile and run. See, x வந்து 1, 2. What is the output? Your output and expected output are same. இப்போ நம்ம வந்து இது evaluate ஆனதுக்கு அப்புறமா I will explain you in the code. Okay, first வந்து நம்ம இந்த அரேவை எடுத்துப்போம். ஓகேங்களா? இந்த அரேவை நான் எடுத்துட்டு I am going to paste it here. First வந்து previous -1 in minimum distance ஓட value some maximum value of an integer. Okay, fine. இப்போ இங்க பாருங்க, first வந்து I ஓட value arr of I, அது வந்து which is equal to x.
கரெக்டா? அப்ப இது இங்க வரும். ப்ரீவியஸ் வந்து -1 இருக்கும்போது என்ன ஆகும்னா இது உள்ள போகாது. ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு மாறிடும். ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு I வந்து 0 சாரி 0ன்னு மாறிடும். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் 2 வரும்போது இட் இஸ் கம்மிங் இன்சைட். அப்ப இதுவும் வந்து செட் ஆகும் அப்படின்னா இட் இஸ் கம்மிங் இன்சைட் அண்ட் ப்ரீவியஸ் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு -1 இல்ல. அப்பனா okay previous is equal to -1 which is not equal to -1 ஆமா. And then array of previous array of 0 which is not equal to array of I. ஆமா, array of 0ல யார் இருக்கா? 1 இருக்காங்க, which is not equal to 2. correct. இந்த condition satisfy ஆடும். After this it will come inside minimum distance is equal to math dot minimum கப்புறம் I ஓட value என்ன? which is 0. sorry, I ஓட value 1 minus previous ஓட value என்ன? 0. ஓகேங்களா? இதே மாதிரி தான் ப்ராசஸ் ஆகும். இப்போ வந்து மினிமம் டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது? 1. எகெயின் வந்து 3 வரும். நம்ம ப்ரீவியஸோட வேல்யூ இப்போ நம்ம என்னவா செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1ன்னு செட் பண்ணியிருக்கோம். ஓகே, whenever it is coming inside it will replace the previous value with new value. ஓகே, தென் 3ங்கும்போது இது உள்ளேயே வராது அப்படிங்கும்போது it won't process. then 2 அப்படிங்கும்போது உள்ள வரும். இப்போ வந்து ARR of I X-ஆ இருக்கா Y-ஆ இருக்கா? ரெண்டுல ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இட் வில் கம் இன்சைட். ப்ரீவியஸோட வேல்யூ 1 ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ப்ரீவியஸோட வேல்யூ என்னது? 1 which is not equal to -1 and array of previous array of 1 which is equal to array of I. sorry, which is not equal to array of I ன்னு பார்த்தா இல்ல, which is equal to array of I. ஸோ அதனால இதுவும் வந்து ஃபெயில் ஆயிடும். அப்போ வந்து என்ன ஆகும்னா வெளியில வந்து ப்ரீவியஸோட வேல்யூ வந்து ஐக்கு செட் ஆகும்போது ஐயோட வேல்யூ என்ன? 0 1 2 3. அப்போ 3ன்னு செட் ஆகும். இங்க வந்து இந்த லூப்பே வெளியில வந்துருமா? அப்போ என்னோட மினிமம் டிஸ்டன்ஸ் இங்க என்னவா இருக்கும்? 1ன்றது இருக்கும். that is why I am getting 1. so are you all clear about this problem? So everyone are clear? So this is easy problem. பார்க்கறதுக்கு தான் வந்து கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும். ஆனா நீங்க வந்து 1 I equal to 0 அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒன்னொன்னா செக் பண்ணி நீங்க வந்து மின் மேக்ஸ் வேற ஏதாச்சும் ட்ரை பண்றேன்னா பண்ணலாம். பட் எந்த ப்ராப்ளம்க்கு என்ன கொஸ்டின் என்ன மாதிரியான சொல்யூஷன் சால்வ் பண்ணாலும் just keep in a mind, try to minimize the time complexity and space complexity. That is the overall thing we need to do while after learning the data structures and algorithm. Okay, okay. Then what is the next problem? Alternate positive negative. Alternate positive negative. இதோட ப்ராப்ளம் என்னன்னா you have given an unsorted array containing both positive and negative integers. Your task is to rearrange the array and convert it into an array of alternate positive and negative numbers without changing the relative order. without changing the relative order நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு நம்பருக்கு அடுத்து நெகட்டிவ், அதாவது இப்போ ஒரு நம்பர் இருக்கு, இப்போ இந்த 9க்கு அப்புறம் 4 இருக்கு, ஆனா வந்து பாசிட்டிவ் அதுக்கு அடுத்து நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி நான் வந்து ஆர்டரை சேஞ்ச் பண்ணாம ஒவ்வொன்னையும் நான் வந்து மாத்தணும். பாசிட்டிவ்க்கு அடுத்து நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கு அடுத்து நெகட்டிவ் இந்த மாதிரி நான் வந்து மாத்தணும். So the point is relative order should be maintained when the problem version it is mentioned that the relative order should be maintained. அப்ப இதுக்கு நான் என்ன பண்றது? So the thing is என்னோட ஆர்டர் அப்படியே இருக்கணும், ஆனா வந்து பாசிட்டிவ்க்கு அடுத்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நான் ஷஃபிள் பண்ணி கொடுக்கணும். ஆல்டர்னேட்டிவ்லி I want to place the data. So how can I do that? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இன்டீஜர் அரே லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த இன்டீஜர் அரே லிஸ்ட்டுக்கு
can we first வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதோட சைஸ் வந்து டிஃபைன் பண்ணலாம். int n which is equal to arr dot size of. ஓகேங்களா, arr dot size of. ஓகேவா. after this பாசிட்டிவ்க்கு தனியா நெகட்டிவ்க்கு தனியான்னு சொல்லி நான் வந்து ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் வந்து ஒரு புது அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ்க்கு வேணும். கரெக்ட்டுங்களா. அப்போ பாசிட்டிவ்க்கு அப்படிங்கும் போது அரே லிஸ்ட் which is of integer and I can say it as positive which is equal to new array list of, and then வந்து the same way I want to create for the negative also. Negative. ஓகே. ஸோ பாசிட்டிவ்க்கு ஒரு அரே லிஸ்ட், நெகட்டிவ்க்கு ஒரு அரே லிஸ்ட் கொடுத்துட்டோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சைஸ் நமக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவோம். இஃப் நீடட் நம்ம வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ட் ஐ விச் இஸ் இன்ட் ஐ இல்ல, இப்போ நம்ம நம்மன்னு கொடுத்துட்டு ஏஆர்ஆர்னு கொடுத்துருவோம். இப்போ வந்து இந்த ஃபார்க்குள்ள இஃப் நம் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா, கிரேட்டர் தேன் ஜீரோ மட்டும் கிடையாது, கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுல ஆட் பண்ணணும், பாசிட்டிவ்ல ஆட் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் டாட் ஆட் ஆஃப் தட் நம்பர். ஓகேங்களா. ஓகே. அப்படி இல்லைன்னா நான் எதுல ஆட் பண்ணணும், எல்ஸ் நெகட்டிவ் டாட் add of, நெகட்டிவ் டாட் ஆட் ஆஃப் நம்பர் ஆட் பண்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டேன், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒன் செக்ரிகேட் பண்ணி ஒன்னொன்னையும் ஒவ்வொரு பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் அரே லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன், நெகட்டிவ்னா நெகட்டிவ் அரே லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் திஸ் லூப் நான் என்ன பண்றேன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்க அரேவை ஃபுல்லா நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இதுல தான் போய் நம்ம எல்லாமே புதுசா டேட்டாவை ஆல்டர்னேட்டிவா ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க வாய்டுன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா அவன் அதே அரேவை தான் ப்ராசஸ் பண்ண போறான் அப்படின்றத அர்த்தம். அப்ப நான் என்ன பண்ணும், இதே அரேவை நான் ப்ராசஸ் பண்றதால ஃபர்ஸ்ட் அரே ஏஆர்ஆரை வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன்னா ஐ எம் கோயிங் டு டேக் டூ பாயிண்டர்ஸ், இன்ட் ஐ வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஜே ஐ வந்து 0, ஜேவையும் நான் 0ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுக்குமே வந்து நான் டிராவர்ஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு வைல் லூப் கிரியேட் பண்ணணும். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஆட் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன் திஸ் அரே லிஸ்ட். அப்ப வைல ஐ வந்து லெஸ் தேன் positive dot size, positive dot size and ஜேயும் வந்து positive dot size விட less than தான் இருக்கணும். ரெண்டு பாயிண்டர் வச்சிருக்கேன். ரெண்டு பாயிண்டரும் ஐ வந்து பாசிட்டிவ் டாட் சைஸை விட லெஸ் தேனா இருக்கணும் அண்ட் ஜேவுமே வந்து அந்த நெகட்டிவ் டாட் சைஸை விட லெஸ் தேனா தான் இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் நான் கொடுத்துறேன். ஸோ அன்டில் அன்லெஸ் இட் இஸ் லெஸ் தேனா இருக்கிற வரைக்கும் இட் வில் ப்ராசஸ். கரெக்டுங்களா. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் அரே டாட் ஆட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் தென் ஐ நீட் டு ஆட் த அரே டாட் நெகட்டிவ் ஆஃப். அப்போ ஏஆர்ஆர் டாட் add of positive dot get of I. ஓகேங்களா. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணும், arr dot add of negative dot get of I j. ஓகேவா. இப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஆட் ஆகும், நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் ஆட் ஆகும். ஆஃப்டர் திஸ் நான் வந்து ஐ பிளஸ் பிளஸ் அண்ட் தென் வந்து ஜே பிளஸ் பிளஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அனதர் கான்செப்ட் இஸ் தேர். இங்க நான் வந்து இன்னொரு லைன் ஆஃப் கோட்ல ஐ பிளஸ் பிளஸ் ஜே பிளஸ் பிளஸ் எழுதாம இங்கே எழுதலாமான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஐய வாங்கிட்டு ஐய இன்க்ரிமெண்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு post increment நான் யூஸ் பண்ணிருக்கேன். if you want you can do in this way or else in this way, both the ways it will work. ஓகேங்களா.
ஓகே, இப்போ நான் இதை ஆட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் திஸ் இது வந்து என்னன்னா ஐயும் சைஸை விட கம்மியா இருக்கணும், நெகட்டிவும் சைஸை விட கம்மியா இருக்கணும். இஃப் தேர் இஸ் எனி எக்ஸஸ் எலமெண்ட்ஸ், பாசிட்டிவ்ல ஒரு எக்ஸஸ் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணும், ஐ வாண்ட் டு ஆட் இட் டோட்டலி இந்த அரே. கரெக்டா? வைல் ஐ வந்து less than positive dot size இருந்துச்சு, positive dot size இருந்துச்சு அப்படின்னா I can add it totally arr dot add of positive. பிகாஸ் இது எதுக்குன்னா லெஃப்ட் ஓவர் எலிமெண்ட்ஸை நம்ம வந்து ஆட் பண்றதுக்காக தான். இப்போ எகெயின் நான் இந்த ஹோல் வைல் லூப்பையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஒருவேளை நெகட்டிவ்ல ஏதாச்சும் வந்து லெஃப்ட் ஓவர் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்றது, அதனால நெகட்டிவ் டாட் சைஸ் நெகட்டிவ் டாட் கெட் ஆஃப். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். See, our output and the expected output both are same. Let's submit and try. See, it is also passed. So the thing is, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவா ஆல்டர்னேட்டா போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இது அரேஸ்னாலும் சரி அரேலெஸ்னாலும் ஒரே கான்செப்ட் தான். வாட் யூ டூ, யூ வாண்ட் டு கிரியேட் டூ டிஃப்ரெண்ட் அரேஸ் ஆர் அரே லிஸ்ட். ஏன் அப்படின்னா நீங்க வந்து அந்த டூ டிஃப்ரெண்ட் அரே ஆர் அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது யூ வில் பி கோயிங் டு ஹாவ் ஒன் ஃபார் பாசிட்டிவ் அண்ட் அனதர் ஃபார் நெகட்டிவ். இப்போ அந்த அரேல இருக்க எலிமெண்ட்ஸ்குள்ள டிராவர்ஸ் பண்ணி கிரேட்டர் தான் ஒரு ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா பாசிட்டிவ்ல ஆட் பண்ணுங்க, இஃப் நாட் வந்து நெகட்டிவ்ல ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதை நான் கிளியர் பண்ணிட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டேட்டாவை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர் யூ ஆல் கிளியர் ஆன் திஸ் ப்ராப்ளம்? Can we move on to the next one? நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆல்டர்னேட்டிவா வந்து நீங்க வந்து டேட்டா ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இப்படிதான் ஆட் பண்ணணும். இதே வந்து ஒருவேளை உங்ககிட்ட வந்து ஆர்டர் வைஸ்ல நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து பாசிட்டிவ் சார்ட் பண்ணிருங்க, கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் ஆஃப் பாசிட்டிவ் and again collections dot sort of negative. இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோம். See, இப்போ நீங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா சார்ட் பண்ணிட்டீங்கன்னா it is going to return us the answer in a negative in a ascending order. இப்போ அதை ரிவர்ஸ் பண்ணணும்னா நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன் திஸ் வே இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் எவர் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க ஆர்டர் ரீட்டைன் ஆகணும், ஆனா வந்து எனக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸ் வந்து ஷஃபிள் ஆகி இருக்கணும்னு சொன்னாங்க. தட்ஸ் வாட் வி ஹவ் டன். ஓகே, okay, let's go on to the next problem. Is everyone clear on this problem? So, not sorting arrays. Next, third largest. இந்த கொஸ்டின் வந்து நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா இந்த தேர்ட் லார்ஜஸ்ட் கொஸ்டின் எத்தனை டைம் கேட்பாங்க தெரியுங்களா? You are given an array of positive integers, find the third largest element in it and return -1 if the third largest element is not present. ஸோ அதாவது உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் அரே எலிமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுல நீங்க என்ன பண்ணணும்னா யூ வாண்ட் டு ஃபைண்ட் த தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இன் த லிஸ்ட். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு 3 இன்டீஜர் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இங்க நான் ஏன் இன்டீஜர் அப்படின்னு கொடுக்குறேன், இன்ட்டுன்னு கொடுக்காம அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் it is they have given us the list collection கொடுத்திருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா I have taken the integer அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். integer first equal to null. ஏன் இங்க வந்து நான் ஜீரோவோ or else minimum வேல்யூவோ கொடுக்காம நான் nullன்னு கொடுத்திருக்கேன் அப்படின்னா because it is a collection and it is going to take a ஆப்ஜெக்ட் வேல்யூ. கரெக்டா?
அதனாலதான் நான் வந்து இங்க என்ன கொடுக்கேன்னா null கொடுத்திருக்கேன். The same way I want to do for second and third. Second க்கு third க்கு. First, second, third. Second, third ன்னு சொல்லி நான் கொடுத்துறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா அரேக்குள்ள நான் டிராவர்ஸ் பண்ணும். For int num colon of ARR அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I want to check some condition. அந்த condition பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் I want to assign the values. இப்போ ஒருவேளை first இப்போ நான் வந்து first value check பண்றேன். If first which is equal to null or இப்போ எனக்கு நான் எடுத்திருக்கேன் இல்லையா num which is greater than first இருக்கு அப்படின்னா என்ன greater than first இருக்கு அப்படின்னா நான் என்ன இங்க செட் பண்ணலாம்னா the first வந்து firstக்கு நான் num கொடுக்கணும். firstக்கு நான் நம்மோட வேல்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா thirdக்கு secondோட வேல்யூவை கொடுக்கணும். ஓகேவா? and then secondக்கு firstோட வேல்யூவை கொடுக்கணும். second equal to first. and then வந்து firstக்கு நான் நம்மோட வேல்யூ கொடுக்கணும். இங்க நீங்க third வேல்யூ எய்ம் பண்றீங்கன்னா you want to swap each and every values because வந்து third largest எனக்கு வேணும் இல்லையா, அப்ப நான் வந்து swap பண்ணணும். and then இப்ப second is equal to null, else second which is equal to null or num வந்து greater than second இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், then I want to do third which is equal to second and second which is equal to num. ஓகேங்களா? ஓகே, இது எதுவுமே இல்லைன்னா again வந்து else போட்டு third வந்து நல்லா இருக்கு, third is equal to null or num வந்து which is greater than third இருந்துச்சுன்னா இப்போ நான் என்ன பண்ணணும்னா first இருந்தா first second எல்லாத்தையும் swap பண்ணும், third நான் என்ன பண்ணும் third equal to numன்னு சொல்லி நம்ம செட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ என்னன்னா நான் வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணோம் இல்லையா, ஒரு வேளை வந்து ஃபர்ஸ்டோட வேல்யூ வந்து இங்க நான் என்ன பண்ணிட்டேன் நம்பர் கிரேட்டர் தேன் ஃபர்ஸ்ட்னு செக் பண்ணியிருக்கேன். ஆனா ஈக்குவல் டுவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து அப்டேட் ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரியான டூப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இட் செல்ஃப் ஐ வாண்ட் டு செக் இஃப் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இருக்காது, அப்ப வந்து என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் which is not equal to null and நம்பரும் which is equal to first இருக்கக்கூடாது. அப்ப அதாவது டூப்ளிகேஷன்ஸை நான் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அந்த ஃபர்ஸ்டோட நம்பரா இருக்கா தென் செகண்டோட நம்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் டூப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்றேன். செகண்ட் which is not equal to null and num which is equal to second இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றேன். அதுவும் இல்லைன்னா தேர்டையும் நான் செக் பண்ணோம் இல்லையா, தேர்டுனாலும் இட் ஷுட் பி கேர்ஃபுல் ரைட், தேர்ட் which is not equal to null and num which is equal to third ஆனும் செக் பண்றேன். if it's so நான் எதுவுமே பண்ணக்கூடாது, I want to simply continue my operation. continue yeah, ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அது வந்து ஈக்குவலா இருக்குன்னா இட் இஸ் அ டூப்ளிகேட் வேல்யூ அண்ட் இட் ஷுட் நாட் கம் ஹியர். கண்டினியூனா இட் இஸ் கோயிங் டு ஸ்கிப் தட் லூப் ரைட், தட் இஸ் வை ஐ ஹவ் கிவன் கண்டினியூ. இங்க நான் என்ன பண்றேன்னா ஆஃப்டர் திஸ் ரிட்டர்ன் இஃப் தேர்ட் இஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் -1 ஆர் எல்ஸ் வந்து நான் தேர்ட் வே வந்து ரிட்டர்ன் பண்ணணும். Okay, I will do compile and run. Why? Error expected at line number 10. Third which is not equal to, okay, not equal to அப்படின்னா போடலாம். Compile and run. எல்லா இடத்துலையும் இதான் பண்ணியிருக்கேன்.
third equal to, compile and run. See, both this k output got same. ஆனா வந்து இது என்ன பண்ணிருச்சுன்னா, it is not working. It is not working for the other solutions. ஏன் work ஆகல? It should work, right? இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் நல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். And then வந்து second எல்லாமே நல்லுன்ட்டேன். Into first வந்து which is not equal to null and continue. Third equal to num. இப்போ இதுல வந்து டூப்ளிகேட்டா இருந்தா இது உள்ளேயே வரக்கூடாது. நான் தான் கண்டினியூ தானே கொடுத்துருக்கேன். If first which is not equal to null, second is not equal to null, third is not equal to null, THRD continue. இப்போ டூப்ளிகேட்டா இருந்துச்சுன்னா தேர்டுக்கு போகாது. What mistake I have done? Integer first second நம்ம first if first இங்க நான் கரெக்டா தான் கொடுத்திருக்கேன் to ignore the duplicate values. லைவ் ஷார்ட்ஸ் மாதிரி வருதுங்களா? How come? இதுல என்ன எரர் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ லைவ் வந்து ஷார்ட்ஸ் மாதிரி வரலன்னு நினைக்கிறேன். யூ கேன் கன்ஃபார்ம் வித் அதர்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து நான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன், பட் வை இட் இஸ் நாட் ஒர்க்கிங்? Maybe removed it for detection duplicates. Okay. Equal to க்கு பதிலா dot equals, ஒரு நிமிஷம், இது I'm not sure, dot equals of first அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி dot equals of second, and dot equals of third. Third. இப்போ நம்ம சப்மிட் கம்பேர் பண்ணி பார்ப்போம். int cannot be because நான் இங்க இன்டீஜர்னு கொடுக்கல, இன்ட்னு தான் கொடுத்துருக்கேன். அப்போ அங்கேயும் கரெக்ட் தான். ஆனா what I'm thinking is, இங்க int கொடுக்கறதுக்கு பதிலா why can't I give integer and try? Because the array is of integer only, no? 3 3. நான் custom input கொடுக்கிறேன். 5 5 கொடுப்போம். 5 5 5. Expected is 5. How? Expected வந்து a thirdனா 5 வரணுமா? Got it. ஆக்சுவலா நம்ம இஷ்யூ இல்ல. இங்க பாருங்க, தேர்ட் லார்ஜஸ்ட் நாட் ஃபவுண்ட் ரிட்டர்ன் -1 சொல்லியிருக்காங்க. நமக்கு தேர்ட் லார்ஜஸ்ட் ஃபவுண்ட் ஆகல. கரெக்ட். இங்க ஆனா என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க? The question matters, right? Third largest not found அப்படின்னா வந்து நம்ம வந்து we need to give
-1 நான் நினைச்சேன். அப்ப இந்த டூப்ளிகேஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா கரெக்டா இருக்குமோ? Submit. Okay, I thought the question in different way, but the question is actually different. நான் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் வந்து இல்லைன்னா -1 சொல்ல சொன்னாங்களா, பட் வாட் ஐ தாட் இஸ் நான் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் அப்படின்றது டூப்ளிகேஷன்ஸ் ரிமூவ் பண்ணி நான் செக் பண்ணணும்னு நினைச்சேன். பட் வித் த டூப்ளிகேஷன் இட் செல்ஃப் தே ஹாவ் செக்ட் இட். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ஆர் யூ ஆர் கிளியர் அபவுட் திஸ்? Yes, they are taking duplicate also accounts. So everyone clear? நம்ம டூப்ளிகேட்டையும் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம். ஆனால் நான் வந்து டிஃப்ரெண்ட் வேல தாட் பண்ணி ஐ செக்ட் வித்வுட் டூப்ளிகேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Easy. First and second smallest. First வந்து you are given an array of integers and your task is to return the smallest and second smallest element in an array. If the smallest and second smallest doesn't exist, you need to return -1. ஓகேங்களா? அப்ப இப்ப வந்து உங்களுக்கு ஒரு அரே கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் என்னது 2, செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் என்னது 3. லைக்வைஸ் நம்ம இப்ப எப்படி வந்து சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்ப இதையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஹியர் தே ஹாவ் கிவன் யூ இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அன் அரே லிஸ்ட் அண்ட் தென் வந்து இன்டீஜர் அரேவை வந்து நீங்க வந்து பாராமீட்டர்ல வாங்கிட்டீங்க. இப்ப இதை நம்ம சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் இன்ட் first which is equal to integer dot max value. ஏன் இங்க நான் max value கொடுக்குறேன்? Because I want to find the minimum value. So அதனால max value கொடுக்குறேன். And then again வந்து second வேணுமா? So int second which is equal to integer dot max value நம்ம கொடுத்துடலாம். Okay, fine. After this நான் என்ன பண்ணும்? நார்மலா for int num colon of arr for each loop use பண்ணிட்டு if வந்து number less than first இருந்துச்சு, num வந்து less than first இருந்துச்சு அப்படின்னா what I am doing, number is less than first. அப்ப நான் என்ன பண்ணும்? செகண்டுக்கு first கொடுக்கணும். second which is equal to first and first is equal to first which is equal to numனு சொல்லி கொடுக்கணும். Okay, we have done it. After this நான் என்ன பண்ணணும்னா again else ifல இன்னொரு கண்டிஷனும் செக் பண்ணணும். else if number less than second and which is not equal to first, number வந்து less than second and number which is not equal to first அப்படியா இருந்துச்சு அப்படின்னாலும் I need to do second is equal to first, sorry, number. Okay, then வந்து நான் என்ன பண்ணணும்னா array list create பண்ணிட்டு first and second add பண்ணோம் இல்லையா, array list of integer result which is equal to new
array list of okay fine. இப்போ நான் என்ன பண்ணும் if second which is equal to integer dot max value இருந்துச்சு அப்படின்னா max underscore value இருந்துச்சு அப்படின்னா then it is not having any value. so அதனால நான் என்ன பண்ணும் result dot add of -1 and I need to return result. ஓகேவா -1 இருந்துச்சுன்னா ரெண்டுமே இல்லைன்னா I want to return, right? okay then வந்து if not return result return result இல்ல result dot add of first again வந்து result dot add of second. ஓகேங்களா then return result. okay now I'm running this. இங்க நான் ஏன் வந்து செகண்டுக்கு மட்டும் செக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இப்போ நீங்க செகண்ட் இல்லாம நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு செக் பண்ணீங்கன்னா யூ வாண்ட் டு எகைன் நீட் டு செக் ஃபார் த ஃபர்ஸ்ட் செகண்ட். அதனால தான் செகண்டில் வேல்யூவே இல்லைன்னா ஜஸ்ட் -1ன்றதை ஆட் பண்ணியிருக்கேன். என்னன்னா இங்க நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா ஸ்மாலஸ்டும் செகண்ட் ஸ்மாலஸ்டும் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா சிம்பிளி -1 ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் நீங்க ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். தட்ஸ் வை ஐ ஹாவ் டன் இட் லைக் திஸ். இப்போ நான் என்னன்னா இந்த ஃபார் இங்க க்ளோஸே பண்ணாம நான் வந்து அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். தட் இஸ் த இஷ்யூ. நான் இப்போ வந்து இதை ரன் பண்றேன். C2,3 இப்போ நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே தென் next one question பார்க்கலாமா or else வந்து let's have a Q&A session. only 10 more minutes are there. if you are able to solve 2 problems a day it is well and good actually. இன்னுமே நிறைய பேர் வந்து நம்ம struggle பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் 2 problem solve பண்றோம் அப்படின்னா it is too good. okay okay நான் Q&A செஷன் வந்து மோஸ்ட்லி யாருமே கொஷின்ஸ் கேட்க மாட்டீங்க. அதனால வந்து நம்ம ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணலாம். 10 minutes இருக்கு. கன்வெர்ட் டு zig-zag. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா you are given an array of distinct elements. Your task is to rearrange the elements of the array in a zig-zag fashion so that it can be converted array. So that the converted array should be in the following form. Array of 0 which is less than array of 1 and array of 1 வந்து which is greater than array of 2. அதாவது எப்படி இருக்கணும்னா லெஃப்ட்ல இருக்கிறது லெஸ் தேனா இருக்கணும், ரைட்ல இருக்கிறது கிரேட்டர் தேனா இருக்கணும். அந்த மாதிரியான அரேயா இருக்கணும். இஃப் யுவர் அரே இஸ் லைக் தட் யூ வாண்ட் டு ரிட்டர்ன் ட்ரூ. இஃப் நாட் யூ வாண்ட் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ யூ வாண்ட் டு செக் வெதர் யுவர் அரே இஸ் அ ஜிக்ஜாக் அரே ஆர் நாட். லெஃப்ட்ல இருக்கிறது லெஸ் தேனா இருக்கணும், ரைட்ல இருக்கிறது கிரேட்டர் தேனா இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, என்கிட்ட அரே வந்துருச்சு. நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு கிரியேட் அ லூப் for int I which is equal to 0. I வந்து less than array dot length and வந்து நான் -1 கொடுக்குறேன். ஏன்னா வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டை நான் செக் பண்ண போகிறதால -1. or else நீங்கள் -1 கொடுக்காம நார்மலாக போட்டிங்க அப்படின்னா you will get an array index out of bound exception. To avoid that I am giving this -1 here. okay, after this நான் என்ன பண்ணணும்னா if I modulus of 2 which is equal to 0 அப்படின்னு சொல்லி நான் செக் பண்றேன். இப்போ இது எதுக்கு செக் பண்றேன்னா the next and previous element should be
I want to check, right? I want to check array of I should be smaller than the array of I plus 1. அதுக்காக நான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இங்கே நான் உள்ள என்ன பண்ணுறேன்னா if array of j சாரி array of நான் I தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். I வந்து greater than array of I plus 1 ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே செக் பண்ணலாம். ஓகே, if it's so, what I can do, swap பண்ணணும். swap பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ஏன் swap பண்ணணும்? அவன் true or false தானே கேட்டிருக்கான். ஸோ no need of swap. எஸ், நான் வந்து கொஷின் நான் வந்து பிளைண்டாக வேற பார்த்துட்டேன். சி, இப்போ எனக்கு வந்து கிரேட்டராக இருந்தால் ரிட்டர்ன் ட்ரூ, ஜஸ்ட் கண்டிஷன் மட்டும்தான் போடணும். அப்போ இது என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நார்மல் லூப் வந்து நம்ம போட்ட மாதிரியே போட்டுருவோம். ஏன்னா நான் செக் பண்ணணும் இல்லையா, அப்போ அந்த லூப் அது அப்படியே இருக்கட்டும். தென் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லூப் இருக்கணும். பட் கண்டிஷன் செக் பண்ணாலும் இட் நீட்ஸ் டு ரிட்டர்ன் இட், ரைட்? பட் வாய்டு கொடுத்துருக்காங்களே, இட் இஸ் நாட் ரிட்டர்னிங். எனக்கு ட்ரூவோ ஃபால்ஸோ கொடுக்கணும். ஆனால் it's not returning boolean, it's returning void. ஃபால்ஸ்னு கொடுத்தா எனக்கு என்ன இஷ்யூனா, என்னோட டவுட் இஸ் இங்கே வாய்டுன்னு இருக்கு, பட் இங்கே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் த இஷ்யூ. தட் இஸ் த திங் ஐ எம் திங்கிங். You are getting why I'm stuck here. ஏன்னா இப்போ ஒருவேளை இங்க வந்து பூலியன் கொடுத்திருந்தா we are good to proceed. பட் இங்க அது பூலியன் கொடுக்கல அப்படிங்கும் போது I was thinking how to do this if it is void. யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா கிடைக்குதா வாய்டுன்றப்ப இதை நான் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு? flag false, just refresh the page once. Why? It's still void only, no? ஓகே, இந்த ப்ராப்ளம்க்கு மட்டும் நான் நாளைக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். because I am also not clear how to solve this because it is returning a void instead of boolean. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் வந்து நான் டுமாரோ செஷனில் வந்து சால்வ் பண்ணுறேன். ஐ எம் நாட் ஷுர் டுமாரோ வந்து செஷன் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு, பிகாஸ் டுமாரோ இஸ் வரலக்ஷ்மி பூஜா, ரைட்? அதனால வந்து இஃப் ஐ அரைவ் ஹோம் early I will conduct a session. if not வந்து நாளைக்கு செஷன் இருக்காது. பிரிண்ட் பண்ணலாம்ல? நோ, அப்டேட் த அரேனா வந்து இங்கே அவுட்புட்டில் வந்து அரே தானே வரணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு இருக்கு.
let's give one try. Simply na system.out.println of true அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ வந்து இல்லைன்னா flag is equal to boolean flag is equal to trueன்னு சொல்லி கொடுப்போம். அண்ட் நீங்கள் வந்து ஃப்ளாக்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ லெட்ஸ் ட்ரை. மைட் பி இதுதான் சொல்யூஷனா, பிரிண்ட் பண்ணுறது தான் சொல்யூஷனா? ஆமாம், நம்ம வந்து சிம்பிளி சிஸ்டம் டாட் அவுட் டாட் போட்டிருக்கலாம்ல. பட் ஒய் ஐ ஹாவ் தாட் இன் தட் வே. ரிட்டர்ன் டைப் பார்த்து நான் ரிட்டர்ன் ஆகலைன்னு பார்த்துருக்கேன். பட் ஐ ஹாவ் தாட் இன் அ வே டு பிரிண்ட் இட் இன் த கன்சோல். ஸோ சூப்பருங்க. இது நான் ட்ரை பண்ணலை. பட் டைம் இஸ் ஆல்சோ ரன்னிங் அவுட். ஸோ நம்ம டுமாரோ ஆர் மண்டே சால்வ் பண்ணலாம். ஆஸ் ஐ ஹாவ் ஆல்ரெடி மென்ஷன், tomorrow may or may not have a session because of Varalakshmi Pujai. If we are having a session na vandu before 1 hour I will update. If not, I won't schedule a live. Okay. If you have any questions, let me know, or else we will wind up the session. Only 2 more minutes are there. இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணலை. இஃப் இட் இஸ் பாசிபிள் நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர் எல்ஸ் டுமாரோ செஷன் ஆர் மண்டே செஷனில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எனி queries? If you guys have no queries, let's wind up the session. Thank you so much for watching our video. And இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லிடுங்க. ஸோ தட் தே வில் ஆல்சோ யூட்டிலைஸ் தோஸ் ஸ்டப்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். பை.